ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 132வது பாடல். பாடல் 132. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுது, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. எந்த இடத்துலலாம் தேவனை துதிக்கிறார்களோ அந்த இடத்துல தேவன் அவருடைய சிங்காசனத்தை ஆமென் உருவாக்குகிறார். எந்த இடத்துலெல்லாம் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்கிறார்களோ அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் பெறுகிறது. விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. 132வது பாட்டு. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, எழுந்து செய்யனே வெளி வந்தது, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. எழுந்து செய்யனே வெளி வந்தது, எரிந்திடும் திருச்சபையே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, நலமுடன் நம்மை இதுவரையோ நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையோ நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. கல்மணி மேல் கடைசி வரை காத்திடும் வாழ்த்திடுக. கல்மணி மேல் கடைசி வரை காத்திடும் அரமனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுத, துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுத, குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தை அடங்கிடுவார். குறித்திடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தை அடங்கிடுவார். தாழ்வில் நம்மை நினைத்தவரே வாழ்வினில் துதித்திடவாய் தீரப்ப. பாடுவோம். தாழ்வில் விசுவாசத்தோடு வாழ்வினில் துதித்திடவாய் தீரப்ப. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுத, தெரிந்தெடுத்தாத்தம் மகிமைக்கென்று பரிந்துரை தேடுவார் பிழை தேடுவார். தெரிந்தெடுத்தாத்தம் மகிமைக்கென்று பரிந்துரை தேடுவார் பிழை தேடுவார். ரட்சிப்பினால் அலங்கரித்தார் ரட்சகர் திருவடி. ரட்சிப்பினால் அலங்கரித்தார் ரட்சகர் திருவடி சேர்த்திடுவார். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுத, பெருந்தோனி கேட்க ஏறிடுவ. பரலோகம் பெருந்தோனி கேட்க ஏறிடுவ. பரலோகம் திறந்து அவர் வருவார். உன்னதத்தே உயர் ஸ்தலத்தே என்றென்றும் அவர். விசுவாசத்தோடு உன்னதத்தில் சேர்ந்து உற்சாகமாய் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவார். உன்னதத்தே உயர் ஸ்தலத்தே என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவார்.
திடுவ உன்னத சேர்ந்து அமேன் எழுந்தென்றும் அவருடன் திடுவ தேவ ஆசீர்வாதம் பெருகிடுத தொடிகள் நடுவ கர்த்தர் தங்க தூதசேனை மகிமை இறங்க தொடிகள் நடுவ கர்த்தர் தங்க தூதசேனை மகிமை இறங்க தேவ ஆசீர்வாதம் பெருகிடுத குறித்திடும் வேளை உயர்த்திடுவார் கிறிஸ்துவின் கரத்தை அடங்கிடுவார் குறித்திடும் வேளை கிறிஸ்துவின் கரத்தை அடங்கிடுவார் தாழ்வில் நம்மை நினைத்தவரே வாழ்வினில் துதித்திடவாய் திறப்ப தாழ்வில் நம்மை நினைத்தவரே துதித்திடவாய் திறப்ப தேவ ஆசீர்வாதம் பெருகிடுத தெரிந்தெடுத்தாத்தம் மகிமைக்கென்று பரிந்துரைத்திடுவார் திளைத்திடுவார் தெரிந்தெடுத்தாத்தம் மகிமைக்கென்று பரிந்துரைத்திடுவார் ரட்சிப்பினார் அலங்கரித்தார் ரட்சக திருவடி திடுவார் ரட்சிப்பினார் நம்மை அலங்கரித்தார் ரட்சக திருவடி திடுவார் தேவ ஆசீர்வாதம் பெருகிடுத பெருந்தோனி கேட்க ஏறிடுவ பரலோகம் திறந்து அவர் வருவார் பெருந்தோனி கேட்க ஏறிடுவ பரலோகம் திறந்து அவர் வருவார் உன்னதத்தே உயர் தலத்தே என்றென்றும் அவருடன் உன்னதத்தே உயர் தலத்தே என்றென்றும் அவருடன் ஒரு விஷயம் கூட உன்னதத்தே உயர் விசுவாசித்து என்றென்றும் அவருடன் திடுவ உன்னதத்தே உயர் தலத்தே என்றென்றும் அவருடன் திடுவ தேவ ஆசீர்வாதம் பெருகிடுத துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதசேனை மகிமையோ துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூதசேனை மகிமையோ தேவ ஆசீர்வாதம் பெருகிடுத அல்லேலூயா 411வது பாடலை பாடுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதில்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியுமாய் இருக்கிறார். 10,000ங்களில் சிறந்தவராய் இருக்கிறார். அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. ஆமேன். பிரைஸ்ல அந்த பாடலின் கருத்தை உணர்ந்து நாம் சேர்ந்து பாடுவோம். கடைசி சரணத்தை பாடும்போது எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியில் நிரம்பி ஆவியாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிப்போம். பாடல் 411வது பாடல். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. புறநழகுள்ளவர் பூவில் எங்கள் வாழ்க்கையதில் நீரு பெறும் நண்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டார். வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டார். சம்பூரண அழகுள்ளர் என்னை மீட்டு கண்டீரே சம்பூரணமாக என்னை வந்த நிற்கின்ற சம்பூரண அழகுள்ளர் என்னை மீட்டு கண்டீரே
வந்தனுக்கின்றே பேரணழகுள்ள வரை கோவிலந்தன் வாழ்க்கை இருப்பதும் வேறு வேண்டாம் என்ற நண்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை வித்திட மாட்டார் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை வித்திட மாட்டார் லோக சோக மேன்மை எல்லாம் என்ற நைக்க வச்சுத்தார் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார் சோக மேன்மை என்னை சோதித்தார் பேரணழகுள்ள வரை கோவிலந்தன் இருப்பதும் வேறு வேண்டாம் என்ற நான் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டார் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட நீர்மேல் காடு கோமிழிப்பல் மின்னம் ஏகள் என்னில் வந்து வேகமாக மேடு நீர்மேல் காடு கோமிழிப்பல் மின்னம் லோகமே என்னில் வந்து வேகமாக மேடு அடித்தார் பேரணழகுள்ள வரை கோவிலந்தன் வாழ்க்கை வேறு நீரு பேரும் வேறு வேண்டாம் என்ற இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை மாட்டேன் தோறும் உம்மிலுள்ள அன்பு என்னில் பங்குது நீசரு நீ வேகம் வந்து என்னை சேருமே உள்ள அன்பு என்னில் பங்குது நீசரு நீ வேகம் வந்து என்னை சேருமே பூரணழகுள்ள வரை கோவிலந்தன் வாழ்க்கையில் நீருப்பதும் வேறு வேண்டாம் என்ற நன் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட லோக சோக மேன்மை எல்லாம் வைக்க வச்சுத்தார் பாவ முழங்கள் போடுவோம் என்னை சோதித்தார் லோக சோகமேல் எல்லாம் எந்த நைக்க வச்சுத்தார் பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார் பூரணழகுள்ள வரை வாழ்க்கையோடு நீருப்பதும் வேறு வேண்டாம் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டார் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டார் நீர்மேல் காடும் கோமிழிப்பல் மின்னும் லோகமே என்னில் வந்து வேகமாக நீர்மேல் காடு கோமிழிப்பல் மின்னும் லோகமே என்னில் வந்து வேகமாக மோதி அடித்தார் பூரணழகுள்ள கோவிலந்தன் வாழ்க்கையோடு நீருப்பதும் வேறு வேண்டாம் நண்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை மாட்டேன் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை மாட்டேன் தினம் தோறும் உம்மிலுள்ள அன்பு பங்குதே நீசரினி வேகம் வந்து சேருமே தினம் தோறும் உம்மிலுள்ள கண்ணில் பங்குதே நீசரினி வேகம் என்னை சேருமே பூரணழகுள்ள வரை கோவிலந்தன் வேறும் வேறு வேண்டாம் என்ற நண்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டார் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை மாட்டார் பூரணழகுள்ள வரை கோவிலந்தன் வாழ்க்கையோடில் நீரை பெற எந்த நண்பரே சுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை மாட்டேன் வேறு மண்ணுக்காக கத்தை விட்டிட மாட்டேன் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை மாட்டேன் வேறு மண்ணுக்காக மாணிக்கத்தை
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நம் இயேசுவை துதிப்போமா. ஹல்லேலூயா. நம் இயேசு நம்முடைய இரட்சகர். நம் இயேசு நமக்கு அற்புதம் செய்கிறவர். நம் இயேசு நீதியின் தேவர். ஹல்லேலூயா. நம் இயேசு நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர். நம் இயேசு 10,000ங்களில் சிறந்தவர். நம் இயேசுக்கு நிகரானவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நம் இயேசு பரிசுத்தம் உள்ளவர். நம் இயேசு அன்புள்ளவர். நம் இயேசு நம்முடைய இரட்சகர். நம் இயேசு நீதியின் சூரியன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோமா. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகத்தோடு சேர்ந்து அவரை துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காரியங்களை வாக்கிய பண்ணுகிற தேவர். காரியங்களை வாக்கிய பண்ணுகிற தேவர். காரியங்களை வாக்கிய பண்ணுகிற தேவர். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என் காரியங்களை அவர் வாக்கிய செய்தார். என் குடும்பத்தின் காரியங்களை அவர் வாக்கிய செய்தார். என் ஊழியத்தின் காரியத்தை ஆண்டவர் வாக்கிய செய்தார். என்னுடைய பிரயாணத்தை ஆண்டவர் வாக்கிய செய்தார். சொல்லுகிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் கைகளை தட்டி துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். 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 நீரே எங்கள் தேவன். நீரே எங்கள் தேவன். நீரே எங்களை காப்பாற்றுகிறவர். நீரே எங்களை காப்பாற்றுகிறவர். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இயேசு மாத்திரமே என்னை காக்கிறவர். இயேசு மாத்திரமே என் குடும்பத்தை காக்கிறவர். இயேசு மாத்திரமே என் பிரயாணத்தில் என்னை காக்கிறவர். சொல்லுகிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் கைகளை தட்டி துதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரமன ரதல ரிகன ரதல ருபல ரதல ரியன் தரதுலா ஓ ரதல ரதல ரிய சோலர தீல. எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவர். எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவர். எங்களுக்கு முன்பாக செல்லுகிறவர். தடைகளை தகர்க்கிறவர். தடைகளை தகர்க்கிறவர். தடைகளை தகர்க்கிறவர். அபிஷேகத்தால் நிரப்புகிறவர். வல்லமையினால் நிரப்புகிறவர். கிருபையினால் நிரப்புகிறவர். மகிமையினால் நிரப்புகிறவர். ஆறுதலினால் நிரப்புகிறவர். ஆனந்த தைலத்தால் நிரப்புகிறவர். எங்களை அரவணைக்கிறவர். நல்ல உற்சாகமா எல்லாரும் கைகளை தட்டி துதிப்போமா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும் ஐயா. ஆமென். யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே 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 எங்கள் நல்ல தேவனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உமது நாமம் ஆமென் உயர்ந்தது. இயேசுவின் நாமம் உயர்ந்தது. இயேசுவின் நாமம் பரிசுத்தமானது. இயேசுவின் நாமம் பரிசுத்தமானது. இயேசுவின் நாமம் உயர்ந்தது. இயேசுவின் நாமம் சிறந்தது. இயேசு நம்மை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை நிரப்புகிற தேவன். எங்களை நிரப்புகிற தேவன். எங்களை ஞானத்தால் நிரப்புகிற தேவன். எங்களை புத்தியினால் நிரப்புகிற தேவன். எங்களை அறிவினால் நிரப்புகிற தேவன். ஓ காரிய சமர்த்தர்களாய் மாற்றுகிறவர்.
Hallelujah, 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 hallelujah. Ramana rabala ramana rabala radala rubala radala rubala oraba labala bala radala ruba laba. இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. ஆமென். hallelujah, 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 hallelujah. ஜெயம் தருகிறவர், ஜெயம் தருகிறவர், ஜெயம் தருகிறவர். hallelujah. உயிரோடு எழுந்தவர், பாதாளம் வென்றவர், ஜெய கிறிஸ்துவா எங்களுக்கு முன்பாக சென்று சாத்தான் கொண்டு போடுகிற தோல்விகளை எல்லாம் மாற்றி ஜெயத்தின் பாதையிலே உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற தேவர். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து Hallelujah, 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 hallelujah. பாதாளம் வென்றவர், சாத்தானை ஜெயித்தவர், யூதா கோத்திரத்தை சிங்கம், யூதா கோத்திரத்தை சிங்கம். ஆமென். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம். எல்லாரும் இயேசுவை துதிங்க. ஆமென். Hallelujah, 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 hallelujah. எங்களை நடத்துகிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களோடு கூட நடக்கிறவர், எங்களோடு கூட நடக்கிறவர். எத்தனை பேர் சொல்லுறீங்க இயேசு என்னோடு நடக்கிறவர் என்று? ஆமென். hallelujah, 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 hallelujah. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக ஜெயம் அல்லேலூயா அவன் ஜெயம் அல்லேலூயா அவன் பக்தர்க்கே. தாய் மறந்தாலும் நான் கத்தராய் துவிடேன். தாய் மறந்தாலும் கத்தராய் வீட்டு விடே. என்றுரைத்தமைக்கு துகிறார் என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக ஜெயத்திடங்கள் நாம் பாடிய ஜெய திடுமே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக திடுமா. ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் ஏத்திடுவார். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. சத்துவின் கேட்டை தகண்டொழிய சத்தியம் நீத்தியம் நீல்
தங்க சத்துவின் கேட்டை தகண்டழிய சத்தியம் நீத்தியம் நீ தங்க சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாத்து ஆர்ப்பரிப்பே துதி சாத்து ஆர்ப்பரிப்பே ஜெய கிறிஸ்து மேல் செல்கிறார் ஜெயமாக ஜெய கிறிஸ்து மேல் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் ஜெய கொடியம் ஏற்றிடுவார் ஜெயம் அல்லேலூயா மத்துக்கே ஜெயம் அல்லேலூயா அவர் மத்துக்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெய கிறிஸ்து மேல் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து மேல் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடிய ஏற்றிடுவார் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் Hallelujah, 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 hallelujah. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. ஹalleluya, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே என் உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் ஐயா. என்னை சுத்தமாக்கும் ஐயா, என்னை கழுவும் ஐயா, என்னை சுத்திகரியும் ஐயா, என்னை வெண்மையாக்கும் ஐயா, ஆமென், என்னை பலப்படுத்தும் ஐயா. மாம்சத்தின் கிரியைகள் என்னிலே வெளிப்படக்கூடாதப்பா. ஆவியின் கனிகளால் என்னை நிரப்பும் ஐயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களிலே மாம்ச கிரியைகள் வெளிப்படக்கூடாது. எங்களிலே மாம்ச சிந்தை வேண்டாம். எங்களிலே மாம்ச சிந்தை வேண்டாம். Hallelujah, 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 hallelujah. உமது நாமத்தை உயர்த்துகிறோம், 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 உமது நாமத்தை துதிக்கிறோம், உமது நாமத்தை துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்து ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவருடைய பாதத்தை பற்றிக்கொள்ள, அர்ப்பணிப்போடு ஆராதிக்க, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நமக்கு தேவன் தந்த கிருபைக்காய் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து உள்ள பகுதியை ஆசீர்வாதமாக்கி தர முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்களை விடுதலை தர முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ மகிமை இறங்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். எங்கள் இந்த கூட்டத்தை மட்டுமாய் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உள்ள பகுதியை ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். தேவனுடைய வெளிச்சம் வீசட்டும். கர்த்தருடைய மகிமை உதிக்கட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் அசைவாடும். என் தேவன் ஆளுகை செய்யும். தேவ சித்தம் நிறைவேறட்டும். கர்த்தருடைய மகிமை உதிக்கட்டும். ஒரு மாபெரும் பிரகாசத்தை தாரும். உம்மிலே மகிழ்ந்து கலிகூற கிருபை தாரும். உமக்காய் வாழ ஜீவிக்க கிருபை தாரும். உம்மை நேசிக்க கிருபை தாரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையை விளங்க செய்யும். உம்முடைய மகிமையை உதிக்க பண்ணும். என் தேவன் அசைவாடும். என் தேவன் ஆளுகை செய்யும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருக்கரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுக செய்யும். தேவ சித்தம் நிறைவேறட்டும். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாய் தியானிக்கிற வேத வசன பகுதி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆமென். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. சேர்ந்து சத்தமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த செவ்வாய் மாலை வேதபாட கூட்டத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஒவ்வொருவரையும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அவரதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் வழக்கமாய் தியானிக்கிற வேத வசனத்துக்கு நேராக பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்திலிருந்து கடந்த நாட்களிலே நாம் வரிசையாய் வேத வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆசியாவில் இருக்கிற 7 சபை, அந்த நாளிலே சபை ஆரம்பிக்கப்பட்டு எத்தனை வருடங்கள் ஆயிருக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் இது எழுதும்போது சபை ஆரம்பிக்கப்பட்டு எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கிறது என்று சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 60 வருடம். 60 வருடம். கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஆனால் ஒரு 40 வருடம் அதுக்கு குறைவாக இருக்காது. சபை ஆரம்பிக்கப்பட்ட நாளிலே அதிலிருந்து ஒரு 40 வருடம் கழித்து அந்த நாட்களில் உள்ள சபையின் நிறைவு என்ன, குறைவு என்ன என்பதை பற்றி அங்கே எழுதப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லும்போது எல்லா சபை எல்லா தேவ பிள்ளைகள் எல்லா விசுவாச குடும்பத்திலும் நிறைவுகள் உண்டு. நிறைவுகளுக்காக ஆண்டவரை துதிக்கணும். அதே போல் குறைவுகள் உண்டு. குறைவுகள் என்ன செய்யக்கூடாது? அந்த குறைவுகள் எல்லாம் மாறணும். ஆண்டுடைய பாதத்தில் சேரும்போதெல்லாம் நம்முடைய குறைவுகள் மாறும். ஆண்டுடைய பாதத்தில் ஒரு தேவ பிள்ளை பற்றி கொள்ளும் போதெல்லாம், ஆண்டவரை நம்பும்போது, ஆண்டவரை சார்ந்து கொள்ளும்போது, ஆண்டவரை நேசிக்கும் போது, விசுவாச அனுபவத்தில் கடந்து வரும்போது, வேத வசன வெளிச்சத்தில் நடக்கும்போது, பரிசுத்த ஆவியிலே நிரம்பும்போது ஒரு தேவ பிள்ளையுடைய குறையாக இருக்காது. அந்த குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாக்கப்படும். அல்லேலூயா. அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையில் என்றைக்குமே குறையப்பட்டு இருக்கிறது தேவ சித்தம் அல்ல. நாம் குறையப்பட்டு இருக்கிறது தேவ சித்தம் அல்ல. நம்ம நிறைவுள்ளவளாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான், பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். பூமிக்குரிய வாழ்க்கையே பூமிக்குரிய வாழ்க்கை வெளியே தெரியும், ஆவிக்குரிய வாழ்க்கை வெளியே தெரியாது. ஆனால் பூமிக்குரிய வாழ்க்கையை விட பல மடங்கு மேன்மையானது ஆவிக்குரிய வாழ்க்கை. அதனால் தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், 39வது சங்கீதம் கடைசி வசனத்தில், நான் இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் எப்படி இரும்? பொறுமையாயிரும். என்ன அருமையான வசனம் தெரியுமா? 39வது சங்கீதத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். 3வது வசனத்திலே படிக்கிறோம், நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. என்ன தியானம்? 39வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் ஒரு தியானத்தை சொல்லுகிறார். நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. என்ன தியானம்? 1வது சங்கீதம் 2வது வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன். அந்த தியானம் அல்ல. அதே போல் 104வது சங்கீதம் 24வது வசனம், உம்மை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும். அந்த தியானம் அல்ல. பரலோக தேவனை தியானிக்கிற தியானம் அல்ல. 39வது சங்கீதம் 3வது வசனத்திலே, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார்னா என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது? 4வது வசனத்திலேருந்து படித்து பாருங்க தெரியும். 39வது சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. என்ன தியானம்? நான் எவ்வளவாய் நிலைவற்றவன் என்பதை உணரும்படி என் நாட்கள் அளவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. 6வது வசனத்தில் படிக்கிறோம், வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான்,
விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான். யார் அதை வாரிக்கொள்வார்கள் தெரியாது. இப்படி நீங்கள் பார்த்தால் அந்த 39ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கும்போது இந்த உலக வாழ்க்கை எவ்வளவோ ஒரு நிரந்தரமற்றது, நிலையில்லாதது, அதை தான் சொல்லுகிறார். இந்த உலகம் எவ்வளவு நிலையில்லாதது, அல்பமானது, இந்த உலக வாழ்க்கை எவ்வளோ மாயை, இதையெல்லாம் ஒரு தேவ பிள்ளை நல்லா தியானித்தா, அதான் 3வது வசனம். தியானிக்கும்போது அக்கினி மூண்டது. அந்த தியானத்தில் தான் கடைசி வசனம் சொல்லுகிறார், நான் இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி. அப்படின்றால் எல்லாவற்றையும் தியானித்து 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 சங்கீதக்காரனாகிய தாவீது கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டார். நானும் இந்த உலகத்தில் 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம்லாம் இருக்க மாட்டேன், 1,00,000 வருஷமும் இருக்க மாட்டேன், எத்தனை வருஷமோ தெரியாது. கர்த்தர் எவ்வளவு, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் மோசே சொல்லியிருக்கிறாரே, அதே போல தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தேவன் எல்லாரும் மரித்தார்கள். அதே போல் நானும் இந்த உலகத்தில் இராமற் போகிற ஒரு நாள் உண்டு. அப்பொழுது நான் என்ன செய்யணும்? தேர்தல் அடையணும். அல்லேலூயா. அதுக்கு முன்பாக இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். இந்த ஜெபம் எல்லாருக்கும் இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். அதனால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 7 சபையிலே உள்ள நிறைவான காரியத்தை பார்க்கிறோம். குறைவை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர எந்த பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, நிறைவை மாத்திரம் எழுதிவிட்டு குறைவை ஆண்டவர் எழுதாமல் விடவில்லை. பைபிளில் எழுதவே இல்லை. ஜீவிய சரித்திரம், பெரிய பெரிய பரிசுத்தவான்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் அல்லவா? எல்லா இடத்துல பார்க்கும்போது ஒரு பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள், பிதாக்கள், அவளுடைய சரித்திரங்களெல்லாம் புக்காக போடுறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய குறைவுகளை எங்கேயாவது எழுதுவார்கள் என்றால் எழுத மாட்டார்கள். அது ஒழுங்கல்ல. ஏன்னா மனிதர்கள் எழுதுறது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் யாரை பற்றி நீங்கள் படித்தாலும் சரி, ரொம்ப தெளிவாக எல்லாருடைய நிறைவை மாத்திரம் எழுதிட்டு குறைவை ஆண்டவர் விடவில்லை. குறைவையும் அழகாக எழுதியிருக்கிறார். அந்த குறைவினால் வருகிற தீமை என்ன, எதற்காக எழுதியிருக்கிறார் என்றால், குறைவினால் வருகிற தீமை என்ன, அதை நம்ம பார்க்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், அந்த தீமைக்கு நம்ம விளைகிறணும். அதுக்கு தான் எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம குறை சொல்லி அதை பார்த்து பரியாசம் பண்ணி சிரித்து, அதுக்கல்ல, எல்லா இடங்கள்லையும். அதனால தான் தெய்வ பிள்ளைகளை 7 சபையை பார்க்கும்போது நிறைவான காரியம். கடந்த நாளிலே தியத்ரா சபை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 18வது வசனம், தியத்ரா சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்று சொல்லிவிட்டு அதிலே சொல்லப்பட்டு இருக்கிற மேன்மையான காரியங்கள். 19வது வசனத்தில் நிறைவு, உன் கிரியைகள், கிரியைகள் என்றால் நற்கிரியைகள், உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இது நிறைவு. 20வது வசனத்தில் பாருங்கள், குறைவான காரியங்கள் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு என்னவெனில். வாசிங்க பார்ப்போம் இந்த வசனத்தை. நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நாம் பார்த்தோம் அல்லவா முந்த 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது. கிட்டத்தட்ட அதே போல் இதே சபையிலையும் குறைபாடுகள் இருக்கிறது. அந்த பெர்கமு சபையிலே சொல்லப்பட்டு இருக்கிற பிலேயாமின் உபதேசம், பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பிலேயாமுடைய போதகம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கவும் வேசித்தனம் பண்ணவும் அவர்களுக்கு இடையூறுகளை கொண்டு போடும்படியாய்
அதற்கு ஏதுவான இடரலை இஸ்ரவேலருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய உபதேசம். இதை எண்ணாகமத்திலே படிக்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். பீலேயாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையை முன்னறிவித்தவர். நல்ல அழகா சொன்னார், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக என்று சொல்லி தேவ தரிசனத்தை கண்டு கண் திறக்கப்பட்டவன் எழுதுகிறதாவது எல்லாம் சரிதான். ஆனால் ஆள் குறிப்பிட்ட இடத்துல ட்ராக் மாறிவிட்டது. அதனால் முடிவு பரிதாபம். அதே போல தான் இந்த தியேத்ரா சபையிலையும் இதே போல கிரியைகள். எவ்வளவு பயங்கரமான நிறைவான காரியங்கள் இருக்கிற இடத்துல குறைவுகளை பார்க்கிற ஏராளமான சர்ச்சஸ்க்கு போகும்போது அங்கே சபையில் உள்ள நல்ல காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் குறைவான காரியங்களை பார்த்தா சில இடங்களெல்லாம் பார்க்கும்போது மகா சங்கடம். இன்றைக்கு என்ன பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறதோ இதே போல எல்லாவற்றையும் வெட்டமாக வெளியே பேச முடியாது. இதே போல உள்ள சம்பவங்கள் 2வது அதிகாரத்திலே நம்ம பெர்கமு சபை, அதே அந்த சபையிலே பீலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அதே போல் இந்த வசனத்தில் பார்த்தா இங்கே ஏசேபேல் என்னும் தீர்க்க ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதிக்கும்படி அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இடம் கொடுக்கிறது நம்ம என்ன செய்யக்கூடாது? எதுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறோம்? சபை என்று சொல்லும்போது சபையில் கடந்து வருகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் அதில் சேர்க்கப்படும். ஒரு சபைக்கு எழுதப்பட்டது என்றால் ஒரு தனிப்பட்ட ரீதியாய் ஒரு தேவ பிள்ளைக்கும் அதை எடுத்துக்கொள்ளலாம். சபைக்கு எழுதப்பட்டது என்று சொல்லும்போது அதை ஒரு குடும்பத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசனத்தில் பாருங்கள் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இடம் கொடுக்கிறது. நம்ம எதற்கெல்லாம் இடம் கொடுக்கணும், எதற்கு இடம் கொடுக்க கூடாது? எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடமே கொடுக்க கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரியுமா பிசாசு எந்த வழியாய் வருகிறான் என்று? தெரியாது. தெரிந்தால் பிசாசு மாத்திரம் சொன்னால் போதும். உன்னுடைய வீட்டுக்கு ஒரு 100 வருடங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காசி செம்பலிங்காண்டு 2 திருடர்கள் உண்டு. டோனாவூர் பக்கத்தில், டோனாவூர் வள்ளியூர் அந்த ஏரியாவில் மலங்காட்டில் இருப்பார்கள். 100 வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் அதில் கடைசியில் செம்பலிங்கம் அவர் என்ன செய்தார் என்றால் எமி கார்மிக்கல் அம்மா அவர்கள் மூலமாய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். காசி செம்பலிங்கம் 2 பேர் திருடும்போது அவர்கள் சொல்லி வைத்தான் திருடுவார்கள். உன்னுடைய வீட்டுக்கு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வந்து நான் திருடுவேன் சொல்லிட்டு தான் எதையும் செய்வார்கள். பிசாசு இதே போல எல்லாரிடமும் சொல்லி செய்ய மாட்டான். இன்றைக்கு இரவு 12 மணிக்கு உன்னுடைய வீட்டில் வந்து எதையாயிலும் ஒரு காரியம் ஏதாவது செய்வேன் என்று சொல்லி பை சான்ஸ் உங்களிடத்திலோ என்னிடத்திலோ யாரிடத்திலாவது ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு இடத்துல சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அன்னைக்கு தூக்கம் வருமா? தூக்கமே வராது. பெரிய விழிப்பு ஜெபம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரு விழிப்பு ஜெபம் நடத்தணும். சபையிலே கூட்டிடுவோம். நைட்டு 9 மணிக்கா 10 மணிக்கா ஜெப வாஞ்ச உள்ள எல்லாருக்கும் வாருங்க. நைட்டு 1 மணிக்கா 2 மணிக்கா முடிஞ்ச பிறகு என்ன சாப்பாடுனால் போடுதோம், ஜெப வாஞ்ச உள்ள எல்லாரும் வந்துருங்க அப்படின்ட்டு 9 மணிக்கு ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசினா அங்கே யாராவது தூங்குவாங்களா? 12 மணி சாசு வருவேண்டி சொல்லியிருக்கிறான். 11 மணி 11:30 11:40 11:55 நியூ இயர் சர்வீஸில் புதிய வருடத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது நம்ம ஆராதனைலாம் எப்படி இருக்கும்? அதை விட பயங்கரமாக 12 மணிக்கு ஜெபம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் பிசாசு அப்படி வரமாட்டான். அல்லேலூயா.
பிசாசு எந்த இடத்துல வருவானோ சொல்லி கொண்டு வருகிறவன் அல்ல. அதனால தான் எல்லா தேவ பிள்ளைகளும் கவனமாக இருக்கும். நம்முடைய பலவீனம் எங்கே? நம்முடைய பலவீனம் நமக்கே தெரியாது. ஒரு தேவ பிள்ளை என்னுடைய பலவீனம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டால் போதும். ஃபஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கையிலே பலவீனம் என்ன? கடந்த நாட்களே ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக, எனக்கு ரொம்ப வருடமாய் 25 வருடம் தெரிந்த ஒரு சகோதரன், அவங்களோடு ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எனக்கே ஷாக்காக இருந்து. அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக மனதில் இருக்கிற எதுனாலும் அவங்ககிட்ட சொல்லும்போது திடீர்னாக்கல 2 காரியம், ஒரு சில காரியத்தை அந்த தன்னுடைய பலவீனம் என்ன, குறைகள் என்ன, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், அது சொல்லும்போது 1-2 காரியங்களை அறிக்கை பண்ணி சொன்னதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, இவ்வளவு அவங்களுக்கு தன்னுடைய பலவீனத்தை இந்த சகோதரன் உணர்கிறாரா? பெரிய மகிழ்ச்சி. யாரெல்லாம் ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் தன்னுடைய பலவீனம் என்ன இதை கண்டுபிடித்து விட்டாலே போதும். முதலாவது ஜெயம். 2வதாக அந்த பலவீனமான இடத்துல என்ன ஸ்தோத்திரம். ஆனால் தோல்வி வர்றது, பிசாசு வர்றது எதனால் என்றால், அநேக இடத்துல சாத்தானுடைய கிரியை நடக்க காரணம் என்னவென்றால் தன்னுடைய பலவீனத்தை தெரியாது. நமக்கு எது தெரியாதோ அது சாத்தானுக்கு நல்லா தெரியும். நம்முடைய பலவீனம் நமக்கு ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலே சாசு குயிக்காக போய் எங்கே கிரியை செய்வானோ, அவன் கிரியை செய்யக்கூடிய இடத்துல எப்படி அவனுடைய கிரியை நடக்கிறது என்றால் தன்னுடைய பலவீனம் என்ன அந்த தேவ பிள்ளைகளுக்கு தெரியாது, அந்த குடும்பத்தாருக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு. 2வது, நமக்கு தெரியாத இந்த காரியம் சாசுக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த நம்ம பலவீனத்தை அவன் சரியாக பயன்படுத்துவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ரொம்ப கவனமாய் ஞானமாய் பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 27வது வசனத்திலே பார்க்கிறோம். யூதாஸ் என்ன செய்தான்? சாத்தானுக்கு இடம் கொடுத்தான். யூதாஸ் காரியத்துக்குள்ளே சாத்தான் புகுந்தான். எதனால புகுந்தான்? பண ஆசை என்கிற பிசாசு. பண ஆசை என்று சொல்லுகிற பிசாசின் ஆயுதம் சாத்தானுடைய ஆயுதத்தில் பிரதானமானது. இதை யூதாசுக்குள்ள என்ன செய்தான்? விதைத்தான். அது விதைந்து வளர்ந்து 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 இயேசுவோடு கூட தான் இருந்தான். இயேசுவோடு அப்பம் புசித்தான். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் 3 வருஷம் ட்ரெஸரர் யாராங்கோ? யூதாஸ் காரியத்து. 12 சீசரில் யூதாஸ், இந்த பேதுரு அப்போஸ்தலன், மீன்பிடிக்காரர். அவருக்கெல்லாம் தெரியாது படிப்பு, கணக்கு, கூடுதல் குறைவு. அன்னைக்கெல்லாம் கால்குலேட்டர் கிடையாது. பழைய ஆள்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? கால்குலேட்டரே வேண்டாம். முந்தின உள்ள ஆள்கள்கிட்ட கணக்குகள்லாம் கேட்டு பாருங்கள். இப்பவும் படிக்கிற பிள்ளைகள் குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் என்றால் பிள்ளைகளுக்கு கால்குலேட்டரே வாங்கி கொடுக்கணும். ஒரு கால்குலேட்டரில் கூடுனது 1000 ரூபாயும் அதுக்கும் கூடுதல். லேட்டஸ்ட்டாக இப்போ எவ்வளோ உண்டு தெரியலை. கால்குலேட்டர் விலை அப்படியாக காணப்படுகிறது. அப்போ முந்தின காலத்தில் உள்ளவர்களெல்லாம் பாருங்கள், கால்குலேட்டரே தேவையில்லை. எந்த நேரம் 425 619 எத்தனை அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க அதெல்லாம் வேண்டாம். அடுத்த செகண்டே டப்பார்னு சொல்லுவாங்க. பழைய ஆள்களை பார்த்து பாருங்கள், அப்படி இருக்கும். இதே போல் இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் 12 பேர். அதில் நன்றாக படித்தவன் யார்? அறிவுள்ள யூதாஸ் காரியத்து. அதனால்தான் பணப்பை அவன் கையில் இருந்தது. ஆனால் கடைசியில் பாருங்கள், அந்த சாத்தானுடைய ஆயுதம் அவனை இடம் கொடுத்தான். அதனால் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். கடைசியாக அவன்
அவனுடைய வாழ்க்கை பரிதாபம். 109வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 109வது சங்கீதத்தில் யூதாஸ் காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வாசஸ்தலம் பாழாக கிடவது என்று சொல்லி அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கிடவன் என்று சொல்லி எவ்வளோ பரிதாபம் தெரியுமா? அதனால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இந்த வசனத்திலே தியத்ரா சபை அதை பாருங்கள், சில காரியங்கள் இடம் கொடுத்த சில காரியங்கள் உடனே பாவம் செய்கிறவர்களுக்கு அந்த தீமை உடனே தெரியாது. இந்த தவறான வழியிலே நடக்கிறார்கள் பாருங்கள், அவர்களுக்கெல்லாம் வருகிற ஆக்கினை உடனே தெரியாது, உடனே தெரியவே செய்யாது. ஆனால் சில வருடங்கள், சிலது 5 வருடம், 10 வருடம், 15 வருஷம், சிலது 30 வருஷம், என்றைக்கா இருந்தாலும் சரி பாவத்துக்கு தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்திலே படிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்திலே படிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், அது நித்திய ஆக்கினை, அது சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரமா? இந்த உலகத்தில் பாவத்தினால் பாதிக்கப்படுகிறவர்கள் எவ்வளவு பேர் உண்டு தெரியுமா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்ம எல்லாரும் பாவம் உடனே தெரியாது, பாவத்தினால் வருகிற விளைவு உடனே தெரியாது. அந்த நேரம் நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், யாருக்கும் வெளியே எதுவும் தெரியாதே, வெளியே நல்லா இருக்கும், ஒன்றுமே தெரியல. நான் வழக்கமாக ஆராதிக்கிறது மாதிரி ஆராதிக்கிறேன், நான் ஒழுங்காக கூட்டத்துக்கு போகிறேன், நான் ஒழுங்காக பைபிள் படிக்கிறேன், எனக்கு எதுவுமே நடக்கவில்லையே. ஆனால் இந்த தவறான வழியிலே அசுத்த நடக்கையிலே துணிந்து பாவம் செய்கிறார்கள் பாருங்கள், அந்த நேரம் தெரியாது. ஆனால் பிந்தின நாட்களிலே தலைமுறைகள் தாண்டும் போது 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், நீங்கள் எங்கே இருந்தாலும் பார்த்து பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதெல்லாம் பார்க்கும்போது தான் உலகத்தில் கர்த்தர் நமக்கு ஜீவனை தருகிறாரா? உண்மையான தெய்வம். இங்கே பாருங்க, தியத்ரா சபையிலே அப்படிப்பட்ட குறைவு இருக்கிறது. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து. பெர்கமோ சபைக்கு பார்க்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் அங்கே பார்க்கிறோம். எண்ணாமம் 25வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் எகிப்திலிருந்து கானானுக்கு புறப்பட்டு அவர்கள் வழியில் யாத்திரை பண்ணின வருடங்கள் எவ்வளவோ? 40 வருடம். இந்த 40 வருடத்தில் வனாந்தரத்தில் ஜனங்கள் அழிந்தார்கள். 3 இடத்துல பிரதானமாக ஜனங்கள் அழிந்தார்கள். ஒன்று கிப்ரோத் அத்தாவா, அந்த இடத்துல அழிந்தார்கள். இன்னொன்று எண்ணாமம் 16வது அதிகாரத்தில், இன்னொன்று மோவாப் சமவெளி. இந்த 3 இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமான பேர் மரித்தார்கள். அதே போல அங்கே இஸ்ரவேல் ஜனர்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது யேசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை பூசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். எவ்வளவு பரிதாபம் பார்த்தீங்களா? இதே போல அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆவிக்குரிய வட்டாரத்தில் ஏராளமான இடங்களில் வெளியில் நன்றாக அவர்களை பார்க்கும்போது எதுவுமே குறைபாடு தெரியாது, எதுவும் தெரியாது. வெளியெல்லாம் முக்கியமான இடங்களில் முக்கியமான நபர்களை பிடிச்சிட்டா போதும். கிறிஸ்தவ வட்டாரத்தில் சில இடங்கள்லாம் அதிகமான இடத்துல கொஞ்சம் பணபலம் இருக்கிறது என்றால் போதும், முக்கியமான நபர்கள் சொந்தக்காரங்க அப்படிலாம் இருந்துட்டா போதும். பல இடங்களில் பல அமைப்பில் அவங்க இருந்துட்டு என்ன அக்கிரமங்கள் என்றாலும் சரி மகா துணிகரமாக செய்கிறாங்க.
ஆனால் ஸ்தோத்திரம், பாவம் எவ்வளோ பெரிய வேதனையை கொண்டு வரும் பாருங்கள். இந்த யேசபேலை பற்றி அடுத்த வசனத்திலே, அதே வசனத்திலே நாம் 21வது வசனம் பாருங்க. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்து. தவணை, ஆண்டவர் என்ன செய்கிறார்? தவணை கொடுக்கிறார். எல்லாருக்கும் மனம் திரும்புதல் என்று சொல்லுகிற வார்த்தை வந்ததனால் அந்த ஒரு பாவத்தை குறித்தல்ல, எல்லா பாவங்களுக்கும் நம்ம மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் தவணை தருகிறார். எந்த காரியங்களெல்லாம் நம்ம வெறுக்க வேண்டும்? உலகத்தின் ஆடம்பரங்களை வெறுக்க வேண்டுமா? உலகத்தின் மேட்டிமைகளை வெறுக்க வேண்டுமா? ஆகாத சம்பாஷணைகளை வெறுக்க வேண்டுமா? மாம்சத்தின் கிரியைகளை வெறுக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட ஏராளமான காரியங்களுக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு என்ன செய்கிறார்? தவணை தருகிறார். யாராகிலும் எங்கேயாகிலும் ஒரு தவறு செய்த உடனே பரலோகத்தின் தேவன் அந்த நேரமே தண்டித்து அந்த செகண்டே அவர்களை நரகத்தில் போடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்தில், கிருபையின் காலத்தில் யாராயிலும் ஒரு தவறு செய்த உடனே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு எழுதி, கல்ஃபு கண்ட்ரியிலெல்லாம் பார்க்கும்போது பல இடங்களுக்கு செல்கிற இடத்துல தவறுகள் செய்யும்போது அவர்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்டெல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா? கல்ஃபு கண்ட்ரியில் சில சவுதி அரேபியாலெல்லாம் பயங்கரமாக உண்டு. சில இடங்களெல்லாம் தவறு செய்தால் வருகிற ஆக்கினை, சில தேசங்களில் பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். சில இடத்துல தலை துண்டாக்கி போட்டுருவாங்க. அதே போல் அன்பார் நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இடத்துல ஒரு தவறு காணும்போது, ஒரு குறைவு காணும்போது, ஒரு பாவம் வந்து விட்டது, உடனே நரகத்துக்கு குறித்து அடித்து இந்த உலகத்தை விட்டு நீ செத்து போ. அப்படி தேவன் தள்ளுகிற தேவன் அல்ல, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர். இயேசு வீட்டு இருக்கிற ஆசனம் எது? புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபாசனம் பாடுகிறோம் அல்லவா? நல்ல அருமையான ஒரு பாட்டு, ஒரு சரணம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தில் எண்ணி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தில் எண்ணி நிற்போம். அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றுமுள்ளது, கர்த்தர் கிருபை என்றுமுள்ளது. கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜாதிராஜ தேவாதி தேவ இயேசு கிமை ராஜாதிராஜ தேவாதி தேவ இயேசு. அல்லேலூயா. பார்த்தீர்களா? இயேசு இப்பொழுது வீட்டில் இருக்கிற ஆசனம் என்ன ஆசனம்? கிருபாசனம். கிருபாசனம். இயேசுவிடத்தில் நிறைவான கிருபை உண்டு. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரை போல அன்புள்ளவர் யாரும் கிடையாது, அவரை போல தயவுள்ளவர் யாரும் கிடையாது, அவரை போல நீடிய பொறுமை உள்ளவர் யாரும் கிடையாது. ஆண்டவருடைய வருகை ஏன் தாமதிக்கிறது? 2 பேரின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் படிக்கிறோம். தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிறார்கள். அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் ஒருவரும் கெட்டு போகாமல், யாரும் கெட்டு போகக்கூடாது. அதற்காக தான் பரலோக தேவன் தாமதித்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்முடைய
ஆண்டவர் இயேசுவை போல அன்புள்ளவர் யாரும் கிடையாது. உலகத்திலலாம் எப்போ பார்த்தாலும் நிறையா இந்த பார்க்கும்போது விசுவாசிகள் மத்தியில், ஊழியர்கள் மத்தியில் ஏராளமான நல்லவர்களை பார்க்கிறோம். விசுவாசிகள் மத்தியில், ஊழியர்கள் மத்தியில் உண்மையுள்ளவர்கள், ஒழுக்கமுள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள், அன்பு உள்ளவர்கள் நிறைய பேரை பார்க்கிறோம், இருக்கிறார்கள். ஆனால் நம்ம அவர்களெல்லாம் அந்த பாஸ்டர் எவ்வளோ நல்ல மனுஷன், அந்த பிலீவர் எவ்வளவு நல்லவர் என்று சொல்லி அவர்களையே ரொம்ப தியானித்து அவர்களையே உயர்த்துறது இருக்கக்கூடாது. அவர்களுக்காக ஞாபகப்படுத்துகிறாரா ஆவியானவர்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனால் இயேசுவை தான் எப்பொழுதும், இயேசுவின் இரக்கம், இயேசுவின் அன்பு, இயேசுவின் தயவு, இயேசுவின் நீடிய பொறுமை, அதை எவ்வளவு தியானம் பண்ணணுமோ செய்யுங்க. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை கனம் நிறைந்ததாக இருக்கும். இன்றைக்கு கிருபாசனத்தில் வீற்றிருக்கிறார் இயேசு. எல்லா நாளும் கிருபாசனத்தில் இருப்பாரா? ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் கிருபாசனத்தில் வீற்றிருக்கிற நாள் எவ்வளவு? இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தில், மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். எல்லாருக்கும் நாட்கள், வருஷங்கள், காலங்கள் தருகிறார். குறிப்பிட்ட நாட்கள், அவ்வளோதான் ஒரு தேவ பிள்ளைக்கு. ஆனால் பொதுவாக ஒரு சத்தியம், இன்னொரு சத்தியம், இயேசு கிருபாசனத்தில் இருக்கிறது எப்பொழுது? கிருபையின் நாட்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படுவது வரை. அகில உலகமெங்கும் இருக்கிற ஜனங்கள், மாம்சமாக இருக்கிற யார் என்றாலும் சரி, ஏசாயா 6வது அதிகாரம் 37வது வசனத்தில், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தழுவதில்லை. யார் என்றாலும் சரி கிருபையை பெற்றுக்கொள்ளலாம், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம், இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம், வரங்களை பெற்றுக்கொள்ளலாம், கனிகளை பெற்றுக்கொள்ளலாம், தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளலாம். யார் என்றாலும் சரி ஆண்டவரிடத்தில் வந்தால் ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு என்னது? இலவசம். இலவசம் என்றால் போதும். இன்றைக்கு உள்ள ஜனங்களெல்லாம் பயங்கர நவீன காலத்தில் என்றைக்கு என்றாலும் சரி மனிதர்கள் ஏமாறுகிறவர்கள். ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை ஏமாற்றினது போல அன்றிலிருந்து இன்றைக்கு வர உலக ஜனங்களை பார்த்தா போதும் எங்கேயும் ஏமாந்து கொண்டே இருக்கிறவர்கள். கவர்மெண்டில் ஒரு இலவசம்னு சொன்னால் போதும், அடுத்த நாள் காலையிலே டீ கடை என்றாலும் சரி, பெண்கள் தண்ணீர் எடுக்கிற தண்ணீர் பைப்பு இடம் என்றாலும் சரி, டியூஷன் சென்டர் என்றாலும் சரி, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுகிற இடம் என்றாலும் சரி, வேலை ஸ்தலம் என்றாலும் சரி, ஒரு இலவசம் கிடைக்குது என்றாலும் போதும் அதை சொல்லி என்ன சந்தோஷம், இது இலவசமாங்க, அது இலவசமாங்க, அப்படியாங்கோ எப்படியாங்கோ. அடுத்து வருகிற கண்ணி என்ன? தமிழ்நாட்டில் மின்சாரம் அந்த எவ்வளவு ஃப்ரீ, என்ன ஏது என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. அதில் நன்மை பெற்றவர்கள் சிலர் இருக்கிறார்கள். எல்லாரை விட சொல்லலாம், நானும் கூட, ஆண்டவரே மிஷன் வீடு எங்கேயும் கரண்ட் பில்லு கட்டணும், அங்கேயும் கட்டணுமா, நம்ம நினைக்காம இருப்போமா? ஆனால் ரொம்ப ஆச்சரியம், 2 இடத்துலையும் ஃப்ரீ கரண்டாங்கும். 2 பக்கம் இந்த மாதம் எவ்வளவு ஆவலோடு பார்த்தா போதும். உங்களுக்கு கெட்ட வேண்டாம், இந்த மாதம் கெட்ட வேண்டாம், பரவாயில்ல, ஸ்தோத்திரம். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து பாருங்கள். இது ஒரு காரியம் இல்லை, இன்னும் ஏராளமான இடத்துல இப்பொழுது இல்லை எப்பொழுது என்றாலும் சரி இலவசம் என்று சொல்லி ஜனங்கள் ரொம்ப அதை சாடி எடுத்து மேன்மை பாராட்டுறாங்க பாருங்க. பின் அதுக்கு பேக்ரவுண்டில் எவ்வளோ பிரச்சனை உண்டு தெரியுமா? நல்ல இலவசம் என்றால் ஒரு தேவ பிள்ளை சந்தோஷப்படணும். முதலாவது, இயேசு எனக்கு தந்த ரட்சிப்பு இலவசம். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இலவசம் என்றால் நமக்கு முதலாவது இருதயத்தில் வரணும்,
இயேசு தந்த ரட்சிப்பு எனக்கு இலவசம். அதனால அது யார் என்றாலும் சரி ரட்சிப்பை பெறுவதற்கு எந்த ஒரு கிரியைகளும் சாடி எந்த ஒரு காரியம் இயேசுவை விசுவாசித்தால் போதும். அதே போல தேவனிடத்திலிருந்து பெறுகிற நன்மைகள் எல்லாவற்றுக்கும். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா நாளும் இயேசு கிருபாசனத்திலே இருக்க மாட்டார். ஒரு நாள் நியாயசனத்திலே இருப்பார். இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுவை கிருபாசனத்திலே இருக்கிறவராக பார்க்கிறோம். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கடந்து வரும்போது, கடந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து போனதிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை செஞ்ச பாவமெல்லாம் என்ன? கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்கு முன்பாக 3 நாள் சுத்திகரிப்பு கூட்டம். முந்தின திருவிருந்துக்கு அடுத்தபடியாய் ஆண்டவரே நான் செய்த பாவமெல்லாம் என்ன? வாயின் வார்த்தைகள், ஆண்டவரே மன்னியும். கர்த்தர் மன்னிக்கிறார், இதுவும் தேவைதான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா நாளும் இயேசு கிருபாசனத்தில் இருக்க மாட்டார். ஒரு நாள் நியாயசனத்தில் இருப்பார். அதனால் இந்த உலகத்தில் எதையெல்லாம் பாவம் என்று தருகிறதோ ஆவியானவர் உணர்த்துகிறாரோ. நம்முடைய பலவீனம் என்ன கண்டுபிடிக்கணும், நம்முடைய குறைகள் என்ன கண்டுபிடிக்கணும், நம்முடைய அறியாமை என்ன கண்டுபிடிக்கணும். அறியாமல் செய்கிற குற்றம் அதுக்கு தண்டனை கிடையாதா? லேவியராமத்தில் ஒரு வசனம், அந்த வசனத்தை கேட்டாலே ஷாக்காக இருக்கும். எடுத்து வாசிங்க பார்ப்போம். லேவியராகமம் 5வது அதிகாரம் 17வது வசனம். லேவியராகமம் 5வது அதிகாரம் 15வது வசனம். செய்து பாவத்துக்குட்பட்டால், அறியாமையினாலே செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாய் இருந்து, பாருங்க, லேவியராகமம் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் செய்ய தகாதென்று கர்த்தருடைய கட்டளையினால் விலக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்குட்பட்டால் அதை அவன் அறியாமையினாலே செய்தாலும் அவன் அறியாமையினால் செய்தான், அதனால் அவன் மேலே குற்றம் இல்லை. அப்படி வசனம் சொல்லுகிறதா? எனக்கு இந்த சத்தியமெல்லாம் தெரியாது, எனக்கு இந்த உபதேசமெல்லாம் தெரியாது. நிறைய இடத்துல கிறிஸ்தவ வட்டாரத்தில், சபைகள் மத்தியில், தேவ ஜனங்கள் மத்தியில் 2 காரியம் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம், சரியாக டீச்சிங் பண்ண ஆள் இல்லை. ஒன்று, நல்ல நல்ல விஷயங்களை டீச்சிங் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள்கள் இல்லை. ஒன்று. 2வது, அந்த டீச்சிங் பண்ணி கொடுத்தாலும் ஒரு மாடலான லைஃப் செய்கிறவங்க இல்லை. இந்த 2 காரியம் ஏராளமான ஜனங்கள் தவறி போக மெயின் காரணம். இந்த 2 காரணம் பிரதானமான காரணம். இது தவறு, இது பாவம், இந்த வழியில் போகக்கூடாது, இது நாளைக்கு தீமைகளை கொண்டு வரும் என்று சொல்லி நிறைய காரியங்களை டீச்சிங் பண்ணுவதற்கு ஆவிக்குரிய சபையில் இடமே இல்லை. என்றைக்கு எங்கே பார்த்தாலும் சரி, நம்ம சபையில் 50 ஆத்துமாக்கள் வராங்க. இப்போ 2 வருஷம் தான் ஆகுது அந்த சர்ச்சு, அங்கே 500 வர்றாங்க. நம்ம என்ன ஊழியம் செய்கிறோம்? 50 500 என்ன வேலை? அதுக்காக தான் எல்லாரும் மாரடிக்கிறாங்க. ஜனத்தை கூட்ட என்ன வழி? ஜனத்தை கொண்டு வர என்ன வழி? ஆவிக்குரிய வட்டாரம் 75% இப்படி தான் இருக்காங்க. பாவத்தை குறித்து கண்டிஷன் பண்ணி போதிக்கிறதுக்கு ஆள்களே இல்லை. ஒன்று. 2வது, இன்னொரு இடம், இன்னொன்று, மாடல் காமிப்பதற்கும் ஆள்கள் இல்லை. ஒரு லைஃப்பை ஒரு பிரசங்கம் பண்ணி ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஜனங்களுக்கு காட்டுவதற்கு ஆள்கள் இல்லை. இந்த 2 காரியம் ஆவிக்குரிய வட்டாரத்தில் ரொம்ப குறைபடுறோம். அதனால தான் ஏராளமான ஜனங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். சபைக்குள்ளே வராமல் போகிறவங்க ஜாஸ்தி, அது வேற விஷயம். இயேசு என்று தெரியாமல் போகிறவங்க அது வேற விஷயம். ஆனால் சபைக்குள்ளே
கிறிஸ்தவ வட்டாரத்தில், எல்லா சபையிலும், எல்லா டினாமினேஷன்லையும். ஆனால் லேவியராகமம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் பாருங்கள், ஒருவன் செய்யத்தகாது என்று கர்த்தருடைய கட்டளையினால் விலக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்குட்பட்டால் அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். நியாயத்தீர்ப்பு நாளில் இந்த வசனத்தை பாருங்கள். யாராவது போய் சொல்ல முடியுமா, இப்படி எங்களுக்கு பிரசங்கம் என்ன ஆள்களே இல்லை? யாரும் சொல்ல முடியாது. லேவியராகமம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் கிருபையின் காலத்தில் உள்ள பிரமாணம் எப்படியோ, வாஞ்சையுள்ள தேவ பிள்ளைகளுக்கு, தாகமுள்ள தேவ பிள்ளைகளுக்கு எங்கே இருந்தாலும் சரி தேடி வரும் வசனம். வசனமும் தேடி வரும், உபதேசமும் தேடி வரும், ஒழுக்கமும் தேடி வரும். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வாஞ்சை இருந்தால் போதும். அந்த லேவியராகமத்தை பார்க்க, அதனால தான் யாரும் நியாயசனத்தில் இயேசு இருக்கும்போது எனக்கு இந்த வசனம் தெரியாது, இப்படி ஒரு சத்தியம் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. அதனால் தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஸ்தோத்திரம், ஆண்டவர் தவணை கொடுக்கிறார். மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது சபை, எல்லா சபைக்கும் நீ மனம் திரும்பி கிரியைகளை செய்ய வேண்டும், எல்லா சபைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறதல்லவா. அதனால் ஆண்டவர் மனம் திரும்புதல் என்று காமனாக வருகிற அப்படின்னா அதை சொல்லுகிறார். எந்தெந்த பகுதியில் குறைவுகளெல்லாம் நிவர்த்தியாக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த யேசபேலின் தீர்க்கதரிசியானவளுக்கு ஆண்டவர் தவணை கொடுத்தார். ஆனால் அவளுக்கு என்ன, மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை, விருப்பமே இல்லை. 22வது வசனம் பாருங்க, இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை எங்கே தள்ளி மிகுந்த உபத்திரவத்தில். இன்னைக்கு துணிகரமாக அசுத்த நடக்கையில் வாழ்கிறார்கள் பாருங்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த வசனம் பொருந்தும். துணிகரமாக மாறல் விஷயத்தில், தவறான நடக்க விஷயத்தில் நம்ம எவ்வளோ பேரை நம்ம பார்க்கிறோம். பர்டிகுலரான ஒருவரையும் சொல்லவில்லை, எங்கெல்லாம் பார்க்கிறீர்களோ ரொம்ப அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அவ கட்டில் கிடையாக்கி அவளுடைய விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களை எங்கே தள்ளுவேன், மிகுந்த உபத்திரவம். சரியான உபத்திரவத்தில் ஆண்டவரை கொண்டு தள்ளி போட்டுருவார். ஆண்டவர் தள்ளும்போது நம்மளை மீட்டெடுக்க 1000 பேர் நம்ம பக்கத்தில் தூக்கி நின்னாலும் ஒன்றும் யாரும் செய்ய முடியாது. அடுத்த வசனத்தில் பாருங்கள், அவளுடைய பிள்ளைகளை கொல்லுவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மிகுந்த உபத்திரவத்தில் தள்ளுகிற தேவன். அப்பொழுது நானே உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியிலும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியேத்ராவில் எந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும். 24வது வசனம் பாருங்க, இங்கே யேசபேல் தீர்க்கதரிசி அந்த தவறான போதகம் இருக்கிறது பாருங்கள். பிலேயாமின் போதகம் 2வது அதிகாரம் 14வது வசனம், 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் யேசபேல் தீர்க்கதரிசியுடைய போதகம். தீர்க்கதரிசனெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நிறைய இடத்துல தீர்க்கதரிசனம் அடித்து முழக்கிறதுக்கு அளவே கிடையாது. ஆவிக்குரிய வட்டாரத்தில் தீர்க்க தரிசனத்தை நாடி தேடி ஓடி எவ்வளவு ஜனங்கள் வஞ்சிக்கப்படுறாங்க தெரியுமா தேவ பிள்ளைகளே? பாருங்கள். ஆனால் தியேத்தராவில் பாருங்கள், தியேத்தராவில் இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமல் சிலர் இருக்காங்க. நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா சபைகளிலும் ஆவிக்குரிய வட்டாரத்தில் தேவ பக்தி உள்ள நல்ல தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் அருமையான தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்கள், சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சாத்தானின் ஆழங்கள், நம்ம தேவனுடைய ஆழங்களை நம்ம அறியணும். தேவனுடைய ஆழங்கள் என்ன? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனத்திலே படிக்கிறோம். தேவனுடைய ஆழங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை சொல்லி தருகிறார். பிசாசின் ஆழங்கள்,
பிசாசின் ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா இடத்துலையும் ஆழத்துக்குள்ளே போகக்கூடாது. யூடியூப்பை ஓப்பன் பண்ணால் போதும், என்ன துறையோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ். இன்றைக்கு உள்ள அரசியல் கட்சியை பற்றி ஒரு பார்த்தா போதும். புதிய தலைமுறையில் ஒரு விமர்சனம் வருகிறதா, அதை நம்ம இன்ட்ரெஸ்டாக பார்க்குறோன்னா போதும், அடுத்தது அது பார்த்து முடிஞ்சோடனே பாலிமரில் இப்படி லைன் பை லைனாக வந்து நிற்கும். இப்படி எல்லா துறையும் நம்ம பார்த்து போகக்கூடாது. வேறு எந்த ஆழமும் நமக்கு வேண்டாம். நமக்கு தேவனுடைய ஆழம், சாத்தானுடைய ஆழங்களை சிலர் ஆனால் தியேத்தராவில் இந்த இயேசுவினுடைய உபதேசம் அதை பற்றி கொள்ளாமல், போதகத்தை பற்றி கொள்ளாமல் சிலர் இருக்கிறாங்க. சாத்தானுடைய ஆழம் அதை பற்றி ரொம்ப தியானம். ஆனால் இவங்க அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். தேவையில்லாத ஃபீல்டுக்குள்ளே நம்ம ஏன் போகணும்? ரொம்ப தேவையில்லாத ஃபீல்டை ஏன் நம்ம போட்டு ரொம்ப யூடியூப்பில் பார்க்கணும்? தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்டு சப்ஜெக்டு அதுக்குள்ளெல்லாம் நம்ம ஏன் ஃபேஸ்புக்கில் போய் இன்ஸ்டாகிராமில் போய் நம்ம டைம் அங்கே போடணும்? நமக்கு நேரத்தை போடக்கூடிய இடம் பைபிள், நமக்கு நேரத்தை போடக்கூடிய இடம் பாடல், துதி, ஆராதனை, ஸ்தோத்திரம். நமக்கு நேரத்தை போடுற நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, வேத பாட கூட்டம். ஆமென், அல்லேலூயா. எப்படி நல்ல காரியம். இன்னும் 2 வசனம் இருக்கிறது, அதை மாத்திரம் நான் வாசித்து நாம் இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் மேல் வேறு ஒரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமுலம் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவுபெருந்த முறை என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்புகோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல் நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாள் தேவ சமூகத்தில் கேட்ட வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்கள் அடைத்து சில நிமிடங்கள் கருத்தாய் நாம் ஜெபித்து நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்வோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சாத்தானுடைய ஆழங்கள் நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆழங்கள் நமக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உரபா லியாந்த ரதலா ரியாந்த ரதலா ரியாந்தரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டு சேரணுமே, இன்னும் கேட்டு சேரணுமே. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. சகாயம் செய்யும் கேடகமே, சகாயம் செய்யும் கேடகமே. மகிமை நிறைந்த பட்டயமே,
மகிமை நிறைந்த பட்டயமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் ஆர்வமோடு சொல்லுங்க சேர்ந்து நாடுகிறேன் ஆர்வமோடு நாடுகிறேன் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் போதுமையா ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் இந்த செய்தி நேரத்தில் கேட்ட வசனத்தை ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் உடைந்து இந்த செய்தி நேரத்தில் இந்த வேதபாடு கூட்டத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, எல்லா வசனங்களையும் நாம் ஆழமாய் தியானிக்கவில்லை. சில வசனங்களை நாம் வாசித்து விட்டோம். ஹல்லேலூயா. ஒரு சில கருத்துக்களை நாம் கேட்டோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் கேட்ட வசனத்தை பெற்றுக்கொண்டு எல்லாரும் ஆமென் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென். நான் இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்று எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உர்ரபா லகனா ரதலா ரிகனா உர்ரபா லகனா ரதலா ஷகரா துலபா ரியாந்தரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். இந்த நாள் வேதபாட கூட்டத்திலே நாம் கற்றுக்கொண்ட நல்ல கருத்துகள், நல்ல ஆலோசனைகள், இந்த வசனத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு ஜீவனிலே சாட்சியாய் வாழ கத்த நமக்கு கிருபை பல ஞானம் ஆமென் உற்சாகம் கத்த தரும்படியாய் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராப் 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 சோத்ராப். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை வேதபாட கூட்டத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை தரிசிக்க, உம்முடைய பாதத்தை முத்தம் செய்ய, உம்மை கனம் பண்ண, உமது நாமத்தை மகிமைப்படுத்த, உமது நாமத்தரிக்கப்பட்ட எங்களுக்கு கிருபை தந்தீரு. எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் இரட்சகராய் எங்கள் அன்பின் இயேசுவே, உம்முடைய கிருபை எவ்வளோ பெரியது. நீர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உம்முடைய அன்புக்கு நிகரானவர் யாரும் இல்லப்பா. உம்முடைய தயவு எத்தனை பெரியதப்பா, உம்முடைய காருண்யம் எவ்வளவு பெரியதப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய ஆண்டவரே ரட்சிப்பின் கிரியை, பசுத்தாவியனுடைய கிரியை, வல்லமையான கிரியைகள், எங்களுக்குள்ளே சுபாவ மாற்றம், எங்களுக்குள்ளே மறுரூபம் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே தேவனுடைய வெளிப்பாடு, அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாருமையா. கத்தாவே ஸ்தோத்திரம். நீர் நியாயாசனத்தில் நிற்கக்கூடிய ஒரு நாள் உண்டப்பா. அந்த நாட்களிலே நாங்கள் வெக்கப்பட்டு போகக்கூடாதப்பா. அந்த நாளிலே நாங்கள் தலை குனிந்து போகக்கூடாதப்பா. ஆமென் ஸ்தோத்திரம். அதனால் கிருபையாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாய், உத்தமர்களாய், ஒழுங்கு உள்ளவர்களாய் வேத வசன வெளிச்சத்திலே நடந்து ஆண்டவர் இயேசுவை அதிகமாய் நேசித்து பாவ வெளிகளை வெறுத்து பரலோக தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ தேவ சித்தம் செய்ய எங்கள் எல்லாருக்கும் கிருபை தாரும். வந்த உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்போம். ஆமென் ஸ்தோத்திரம்.
தொடர்ந்து எல்லா வாரத்திலும் வேதபாட கூட்டத்துக்கு உற்சாகமாய் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரும் கிருபை உண்டாவதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமா சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.